அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதி அகவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 222 ஜோதிமலை. உபதலைப்பு எண் 3. அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1385 1386. உரை மனங்கடந்தாங்கோங்கு பொன்மலையே துரிய மேல் வெளியே ஜோதி மாமலையே. அருட்பெருஞ்சோதி பொன்மலையின் உண்மையை, அதன் அனுபவ விளக்கத்தை வெளியிடற்கில்லை என்று கூறப்படுகின்றது. ஏனெனில் இந்த பொன்மலை மனதுக்கு விஷயமாகாததாம், மனதால் உணர்ந்து கொள்ள முடியாததாம். மனத்தாலே உணர்ந்து கொள்ள முடியாதது என்றால் அதை பற்றி விளக்கிச் சொல்ல முடியாது. எழுத்தால் எழுதி காட்டவோ உருவாற் செய்து காட்டவோ எப்படி முடியும்? ஏதேதோ கற்பனை செய்து தெரிந்தவற்றோடு ஒப்பிட்டு ஏக ஓமையார் கூற வந்து குழப்ப நிலையையே உண்டு பண்ணிவிட்டு உள்ளனர் சிலர். எனவே பொன்மலை என குறிப்பிடப்பட்ட கடவுள் விளக்கம் மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதது என்று முதல் அடியில் குறித்துள்ளார். உரை மனம் கடந்த கடவுளை, ஒளியை எப்படித்தான் உணர்வது? உணர்ந்துதானே பற்று வைத்து அடைய முடியும், அனுபவிக்க முடியும். உண்மையில் உணர்ந்து கொள்ளாவிட்டால் மூடமாய் நம்புவதாலோ நம்பாமல் இருப்பதாலோ ஒரு நன்மையும் உண்டாகாது. ஆகவே மெய்ப்பொருளை உள்ளபடி உணர்ந்து பற்ற வழி காண வேண்டியுள்ளதாம். மனம் ஒருமைப்படும்போது அதன் ஆற்றல் மிகுகின்றது. அப்படி ஒருமைப்பட்ட மனத்தை ஒன்றன் மீது செலுத்தினால் அதன் உண்மை வெளிப்படுவதாய் இருக்கின்றது. இக்காரணத்தால் மனதை அகமுகமாக திருப்பி இந்த ஜீவதேகத்தில் ஆதார வித்து ஆகிய ஆன்ம அணு நிலையில், அதாவது சிறநடு நிலையில் செலுத்தினால் அங்கு அந்த ஆன்ம உண்மை விளக்கம் சிறிது சிறிதாக வெளிப்படுகின்றது. தயா ஒழுக்கமும் உள நிகழ்ச்சியும் கொண்டு உள் நிலைக்கும் போது விழிப்பு நிலையும் கனவு நிலையும் உறக்க நிலையும் கடந்து நிற்கும் நிலையிலே சூழ்நிலை முற்றும் உள்ளுணர்வு நிரம்பி நினைப்பும் மறப்பும் இல்லாது விளங்கும் நிலையையே துரியமேல் நிலையாக அனுபவப்படுவதாம். அகவிழிப்புற்று மெய்யுணர்வு கெடாது இருக்கும் நிலையே துரிய நிலை என்றும் அரிதுயில் நிலை என்றும் தூங்காமல் தூங்கும் யோக நித்திரை நிலை என்றும் கூறப்படும். இந்நிலையில் சலனமற்று அசைவற்று அலைவற்று கலையாது இருத்தலின் துரியமலை என்று குறிக்கப்படுகின்றதாம். இந்நிலையுற்று ஒடுங்கி மறைந்திடாது தயவு உணர்வு நிரம்பியவர்களாய் மக்கள் வாழ்ந்தால் சகல நன்மையும் இன்பமும் பெற்று நிலவுவார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.